payable to customer. Consideration payable to customer அப்படின்னா என்னன்னா, sometimes company pays money to consumer, customer. Sometimes company pays money to customers. Examples: coupon, discounts, vouchers, cashback. If the payment relates to goods or services received from customer, it is treated as a purchase. If it does not relate to goods or services, treat it as a reduction of transaction price. சில சமயம் நிறுவனம் வந்து கஸ்டமருக்கு பணம் கொடுக்கலாம், அதாவது கூப்பனாக கொடுக்கலாம், டிஸ்கவுண்டாக கொடுக்கலாம், வவுச்சராக கொடுக்கலாம், கேஷ்பேக் கொடுக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து கூட்ஸ் சர்வீஸ் வாங்கினால் பர்ச்சேஸாக கணக்கு போட வேண்டும். கூட்ஸ் சர்வீஸ் தொடர்பில்லை அப்படின்னா ரெவென்யூலேருந்து குறைக்க வேண்டும். கஸ்டமர் ப்ரொவைடட் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் என்னங்க, சம்டைம்ஸ் நல்லா கவனிங்க, கஸ்டமர் கிவ்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட். The company gets control of those goods. The fair value is added to the transaction price. If company does not control them, do not include the transaction price. Sometimes raw material, சில சமயம் வந்து கஸ்டமர் வந்து ரா மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் கொடுக்கலாம், கம்பெனி அதுக்கு கண்ட்ரோல் பெறனில் ஃபேர் வேல்யூவில் டிரான்சாக்ஷன் ப்ரைஸில் சேர்க்க வேண்டிய, இல்லைன்னா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறாங்க, அல்லோகேஷன் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லோகேஷன் ஆஃப் ப்ரைஸ் சிம்பிள், அது பாருங்க, டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் must be allocated to each performance obligation. Allocation is based on standalone selling price. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இது எப்படி சொல்கிறாங்கன்னா, allocation transaction price must be allocated to each performance obligations. Allocation is based on standalone selling price. Example: phone plus warranty price must be divided between both obligations. அப்போ என்னன்னா, transaction price must be allocated to each performance obligations. Allocation is based on standard price. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபோன் ப்ளஸ் வாரண்டி சேர்த்த ஒரு பண்டில். அப்போ ஒரு வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்காங்கன்னா அந்த ஃபோனோட வெள்ளை எது சேர்ந்து இருக்குது, வாரண்டி கிளைம்ஸும் சேர்ந்து தானே இருக்குது. அப்போ இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடடாக இருக்குது. மொபைல் கம்பெனி செல்ஸ் thousands phones to retail for rupees 10 lakhs. The contract includes an advertising arrangement that the mobile company pay 1 lakh towards the specific advertisement promotions that retail will provide. அதே போல் இங்கே அதே கான்செப்ட் தான். அவன் வாரண்டி பில் கொடுத்தாங்கன்னா அந்த சேல்ஸில் வந்து வாரண்டி அடங்கியிருக்குது அப்படின்றது இதில் முக்கியமான விஷயமா சொல்ல போகிறாங்க. அடுத்து வந்து டிட்டர்மைனிங் தி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ரைஸ்க்கு முன்னால் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் போகிறோம். டிரான்சாக்ஷன் ப்ரைஸ்னால் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷனுக்கு பிரிக்க வேணும். ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் எப்படி பிரிக்கணும், உதாரணம் மொபைல் ப்ளஸ் வாரண்டி ப்ரைஸ் இரண்டுக்கும் நீ எவ்வளவு வித்தியாசம்னு சொல்ல போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டலோன் செல்லிங் ப்ரைஸ். த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டட் மார்க்கெட் அசஸ்மெண்ட் அப்ரோச், எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ப்ளஸ் மார்ஜின் அப்ரோச் அண்ட் ரெசிஜுவல் அப்ரோச்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்டட் மார்க்கெட் அசஸ்மெண்ட் அப்ரோச்னா லுக் அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சிமிலர் குட்ஸ். எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ப்ளஸ் மார்ஜின் அப்ரோச்ன்றது வந்து காஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்ரோச். மூணாவது வந்து ரெசிஜுவல் அப்ரோச்ன்றது வந்து டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் மைனஸ் அப்சர்வல் ப்ரைஸ் ஆஃப் அதர் குட்ஸ் மெத்தட். தமிழில் சொல்ல போனோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் கணக்கு 3 முறையில் இருக்குது. மார்க்கெட்டில் சிமிலர் ப்ராடக்டோட ப்ரைஸை பார்த்து எஸ்டிமேட் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குதுன்னு செட்டு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ்னாவே காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தானே, அல்லது டோட்டல் ப்ரைஸ்லேருந்து மற்ற ஐட்டத்தெலாம் கழித்து ப்ரைஸ் நமக்கு கரெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் ஃபார்மெட்னு சொல்லுவாங்க. 3 அப்ரோச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 அப்ரோச்சும் so many டைம்ஸ் கேட்டுக்கிறாங்க. அட்ஜஸ்டட் அசஸ்மெண்ட் அப்ரோச்சு, எக்ஸ்பெக்டட் கிளாஸ் அப்ரோச்சு, ரெசிஜுவல் அப்ரோச். இது நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸியான விஷயங்கள். ரெசிஜுவல் அப்ரோச் இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா அல்லோகேஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட். பொதுவாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் ப்ரொபோஷனாக பிரிக்கப்படும். ஆனால் டிஸ்கவுண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் மட்டும் இருந்தாலும் அதற்கு மட்டும் அல்லோகேட் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அல்லோகேஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் ப்ரொபோஷனாக பிரிக்கலாம், ஆனால் டிஸ்கவுண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் மட்டும் இருந்தாலும் அதற்கு மட்டும் அல்லோகேட் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் மட்டும் அந்த ஒரு எக்ஸாம்ஷன் தராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ
ரெக்கக்னைசேஷன் சொல்றாங்க. வாட் இஸ் ரெவென்யூ ரெக்கக்னைசேஷன்? இப்பதான் நம்ம கடைசி ஒரு ஆர்ஆர் படிச்சதுல ஆர்ஆர். ரெவென்யூ இஸ் ரெக்கக்னைஸ்டு when control of goods or services transferred to customers. எப்போ வந்து ரெவன்யூ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னா, கூட்ஸையோ அல்லது சர்வீசஸையோ நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா நீங்கள் ரெவன்யூ ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்போ இண்டிகேட்டர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல், customers has right to payment, customers has legal title of that goods, customer has physical possession and customer accepts the assets. இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் தான் ரெவன்யூ வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். லாஜிக்கலாக பாருங்க, ஐ சோல்டு கூட்ஸ் ரவி கஸ்டமர் ரைஸ் டு பேமெண்ட். அப்போ ரவி பேமெண்ட் யாருக்கு கொடுக்கணும்? எக்ஸப்ட் தரணும். இனிமேல் ரவி தான் இந்த பொருளுடைய லீகல் டைட்டில் ஓனராக இருப்பார். இவர் தான் இந்த பொருளையும் வச்சிருக்கிறார். அப்போ இவர் தான் அக்செப்ட் அசெட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ரெக்கக்னைசேஷன் ஆஃப் ரெவென்யூ. இதே தமிழில் வந்து பேமெண்ட் பெற உரிமை, லோனர்ஷிப் இருக்குது, ஃபிசிக்கல் பொசிஷன் இருக்குது, கஸ்டமர் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐடென்டிஃபைங் த கான்ட்ராக்ட், ஐடென்டிஃபை த பர்ஃபார்மன்ஸ், டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் மைன்ஸ், allocate price and revenue recognitions. இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துலேயே இருந்துச்சு. அப்போ ஐசி, ஐபி, டிடி, ஏபி அண்ட் ஆர்ஆர். தேங்க்ஸ்.